இந்த ஒரு ஏக்கம் இருந்தது இல்லையா உங்களுக்கு, இந்த யுக்தேஸ்வர் தவற விட்டுட்டனே அப்படின்னு? வேற குருமார்கள் உங்களுக்கு அமைஞ்சாங்களா அதுக்கப்புறம்? இல்லை இந்த புக்கே தான் குருவாக இருந்ததா? இந்த ஒரு லீனியேஜே நான் குருவாக ஏற்றுக்கிட்டீங்களா? அது அது ரொம்ப சமீபத்தில் தான் அப்படி உணர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஓஷோனுடைய ஒரு சே வந்து என்னை ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சே. யார் குருங்கிறத கண்டுக்காத, உன்னால் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியுமா, உனக்குள்ளே அந்த ஓப்பன்னஸும் சரண்டரன்ஸும் இருக்கா, இருந்தால் இந்த வானம் காற்று கடல் கூட குருவாக இருக்க முடியும். ஆள் இருக்கணும்னு கூட கிடையாது, அது உனக்காக பேசும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மொமெண்ட்ல இருந்து நான் குருவை தேடுவதையோ இல்லை குருவை கணிக்கிறதையோ வந்து முற்றிலும் நிறுத்திட்டேன். அப்போ எனக்கு அந்த ஒரு டோட்டல் சரண்டரன்ஸ் இருந்துச்சு. யார் வேணால் சொல்லிக் கொடுங்க, நான் காலடியில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற மனம் வந்துருச்சு. அதனால் யார் தாடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை யார் ஆன்மீகம் பேசினாலும் சரி, அவங்கக்கிட்ட போய் அணில் பிள்ளை மாதிரி உட்கார்ந்துக்கிறதுக்கு எனக்கு மனசு எளிதில் வந்துருச்சு. அதனால் எனக்கு எண்ணற்ற குருமார்கள் உண்டு. அதனால் நிறைய பேரை சொல்லுவேன், ரமணரை சொல்லுவேன், ஈவன் பாலகுமாரன் ஐயாவை சொல்லுவேன், அவர் காலடியில் உட்காந்துருக்கேன். ஓகே. இசைஞானி ஐயா காலடியில் உட்காந்துருக்கேன். ஸோ இவங்க எல்லோருமே எனக்கு தூரத்துலேருந்து பக்கத்துலேருந்து போதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க.